வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த சீசனுக்கு ஏத்த ரெசிபி தான் பார்க்க போறோம். மெதுவடை கூட நம்ம உளுந்து ஊற வச்சு மிக்சியில அரைக்கிறதா, கிரைண்டர்ல அரைக்கிறதா, அந்த மாதிரிலாம் யோசிக்காம நினைச்ச நேரத்துல டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம அவல் பொரியில பண்ணிருக்கிற மெதுவடை பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு. நல்ல மெத்துன்னு இருக்கு. மேல நல்ல கிறிஸ்பியா இருக்கு. இப்போதான் கார்த்திகை முடிஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால எல்லார் வீட்லயுமே அவல் பொரி இருக்கும். அதுலதான் நம்ம இன்னைக்கு மெதுவடை பண்ண போறோம். நம்ம உளுந்து ஊற வச்சு பண்ற மெதுவடையோட இன்னும் கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் டேஸ்ட் அருமையா இருக்கும். நினைச்ச உடனே இன்ஸ்டன்டா நம்ம பண்ணிடலாம். ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. அவல் பொரி யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே நேரம் இந்த லேசான ஒரு குளிர் மழையா இருக்கு இல்லையா, இந்த சீசனுக்கு நல்லா ஒரு ஃபில்டர் காஃபி நல்லா ஒரு மசாலா டீ இதோடையும் நம்ம இந்த வடையை சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். அதே நேரம் ரொம்ப சாம்பார் சாதம், ரசம் சாதம், கலந்த சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கும் அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். ரொம்ப ஈஸியா நினைச்ச நேரத்துல இந்த மொறுமொறுன்னு மெதுவடை ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்ல 3 கப்பு அவல் பொரி எடுத்துட்டு இருக்கேன். இது 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும். நம்ம பொரி அளந்த அதே கப்ல 1/2 கப்பு ரவா, இது உப்மா ரவா, நம்ம பாம்பே ரவா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரவா நல்லா ஃபைனா இருந்தது அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இப்படி பெரிய பெரிய ரவையா தான் இருக்கு. இதை கொஞ்சம் மிக்சி ஜார்ல போட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். ரவையை பாருங்க மிக்சி ஜார்ல போட்டு இதை போல அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதை அப்படியே ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். நம்ம பொரி அளந்த அதே கப்ல 1/2 கப்பு தயிர் எடுத்துட்டு இருக்கேன். இந்த தயிர் இந்த ரவையில சேர்த்துடலாம். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஊறுறதுக்குள்ள நம்ம பொரியை வாஷ் பண்ணி எடுத்துப்போம். நம்ம ரவா தயிர் ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. இப்ப இதை நம்ம மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். பொரியை வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். தண்ணி நல்லா புழிஞ்சு நம்ம எடுத்துக்கணும். இதை அப்படியே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடும். மாவு கொஞ்சம் நீத்து போயிடும். இதை இப்ப நைஸா நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இதை போல அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வடை மாவு பதத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நம்ம ரவா ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதே பவுல்ல எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கேன். இந்த வடை மாவுல 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகை நான் 1-2 தட்டி எடுத்துட்டு இருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியா கட் பண்ணது. நம்ம பச்சை மிளகா சேர்க்காம வெறும் மிளகையே கொஞ்சம் அதிகமா கூட சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி நல்லா பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். இஞ்சியை நம்ம துருவி கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இஞ்சி இது ரெண்டையும் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி விடாம க்ரஷ் பண்ணி சேர்த்தாலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியா கட் பண்ணது, பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம உப்பும் வெங்காயமும் சேர்த்ததுனால மாவு இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்ட் ஆகும். மாவை பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம எப்படி உளுந்து வடை பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கணும். நமக்கு தேவையான சைஸ்ல பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சியும் நம்ம வடை மாவு மாதிரியே கரெக்டா இருக்கு. ஒரு வாழை இலையில தட்டிட்டு அழகா அப்படி ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்கா இல்லாம பண்ணிட்டு சென்டர்ல அப்படியே ஓட்டை போட்டு இப்படி எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இலை இல்லாம நம்ம கையிலையும் வடை தட்டிக்கலாம். நல்லா உருட்டின்ட்டு நம்ம உளுந்து ஊற வச்சு அரைக்கிறதோட அது ஈஸியா இருக்கும். இப்படி வச்சுட்டு கட்டை வரலால ப்ரெஸ் பண்ணிட்டு இதே கட்டை விரலால ஒரு சின்ன ஹோல் போட்டு அப்படியே எண்ணெயில நம்ம டிராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. இலையில தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வடையை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது உடனே திருப்பி விடாம கொஞ்சம் ஒரு சைடு லேசா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க லேசா அது ஃப்ரை ஆயாச்சு. இப்ப நம்ம திருப்பி விட்டுடுவோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டு அழகா கோல்டன் கலர்ல பொரிச்சு எடுத்துட்டாச்சு.
பார்க்கறதுக்கு நம்ம மெதுவடை மாதிரியே இருக்கும். ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. நான் எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அவல் பொரியில பண்ணிருக்கிற மெதுவடை பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு. நல்ல மெத்துன்னு இருக்கு. மேல வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கு. உள்ளேயும் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும். இது பிரிக்கும் போது சவுண்ட் கேக்குது. நம்ம நார்மலா பண்ணக்கூடிய உளுந்து வடை மாதிரியே ரொம்ப அருமையா வந்திருக்கு. இன்ஸ்டன்டா மெதுவடை ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. எந்த அளவுக்கு மேல் லேயர் கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு கெட்டி சட்னி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஹோட்டல் ஸ்டைல் பார்சல் ஸ்டைல், அந்த சட்னியோட சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும். இது நான் பண்ணி கூட கொஞ்சம் நேரம் ஆச்சு, இன்னும் கூட வந்து இது கிறிஸ்பியா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. எதுவும் தொட்டுக்கிறதுக்கு எல்லாமே சும்மா சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து வெங்காயம் சேர்த்து பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம பண்டிகை நைவேத்தியம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க வெங்காயம் சேர்க்காம பண்ணிக்கலாம். வேணா நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். நம்ம பாத்துல இருந்து அவல் பொரி மிச்சம் இருந்தாலும் சரி, இல்ல நம்ம கடையில வாங்கி பண்ணாலும் சரி, இந்த மெதுவடையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.